Greetings to all of you. இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இசட் டெஸ்ட்டில் டெஸ்ட் ஃபார் மீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் லெக்சரில் நம்ம டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் ஐடியாவெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இதில் இசட் டெஸ்ட்டுக்கான ப்ராப்ளம்லாம் பார்க்கலாம். ஸோ இசட் டெஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு டைப்பாக ப்ராப்ளமாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் significant difference between population mean and sample mean. Population mean and sample mean. அப்படி population mean கொடுக்கல ப்ராப்ளத்தில் அப்படின்னா we will take both or two sample mean. Test of significant difference between test of significant difference between two sample means. So இப்போ first population mean and sample mean கொடுத்தாங்கன்னா அதோட z statistic calculate பண்ணுற ஃபார்முலாவை பார்க்கலாம். So we are given with population mean and sample mean. இது கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான நல் ஹைபோதீசிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸை டிஃபைன் பண்ணலாம். ஸோ நல் ஹைபோதீசிஸ் நம்ம H0 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் லெக்சர்லேயே நல் ஹைபோதீசிஸ்க்கு நான் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். என்னது? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன். இங்கே வந்து நம்ம மீன் டெஸ்ட் பண்ணுறதுனால தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் மீன் அண்ட் சாம்பிள் மீன். மேத்தமெட்டிக்கலாக அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா H0 from mu equal to mu naught. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸை நம்ம H1 அப்படின்னு டினோட் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கலாக H1. ஸோ நமக்கு டூ டெய்ல்டாக இருந்துச்சுன்னா mu not equal to mu naught. ஸோ திஸ் இஸ் ஃபார் டூ டெய்ல்டுனா நமக்கு ஈக்குவலாக நாட் ஈக்குவலாக எஸ்ஸா நோவா அந்த மாதிரி டைப்பில் இருக்கும். அப்புறம் ஒன் டெய்ல்னால் லெஸ் தென் கிரேட்டர் தெனில் இருக்கும். ஸோ H1 mu less than mu naught இல்லை mu greater than mu naught. Both are one tail left tail right tail. ஸோ இதுக்கான இசட் ஸ்டாட்டிஸ்டிக் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா x bar minus mu divided by sigma by root n. ஸோ வேர் sigma is known, நமக்கு பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ பாப்புலேஷன் வேரியன்ஸோ கொடுத்துட்டாங்கன்னா we have to use this formula. அப்படி இல்லை நமக்கு பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ வேரியன்ஸோ கொடுக்கலன்னா we are given with sample variance or sample standard deviation. So whereas we will use it as x bar minus mu divided by s by root n. sனா நமக்கு தெரியும், s is a sample standard deviation. Here sigma is not known. We are not given with population standard deviation. So second பார்த்தீங்கன்னா equality of two means. ஸோ இந்த கேஸில் நமக்கு ரெண்டுமே வந்து சாம்பிள் மீனே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கான நல் ஹைபோதீசிஸ் H0 பார்த்தீங்கன்னா mu1 equal to mu2. Alternative hypothesis H1 mu1 not equal to mu2 for two tail.
mu1 less than mu2 or mu1 greater than mu2 for one tail. So in the case like z statistic calculate பண்றதுக்கான formula z equal to, so ரெண்டுமே sample mean அப்படின்னா x1 bar minus x2 bar divided by square root of sigma 1 square by n1 sample 1 sigma 2 square by n2 sample 2, which is normally distributed with the standard normal distribution. எல்லா z statisticமே வந்து நமக்கு standard normal distributionல தான் இருக்கும் n of 0, 1. So here sigma is known. So suppose sigma is not given, x1 bar minus x2 bar. So அந்த கேஸ்ல நமக்கே தெரியும், நமக்கு யூசுவலா என்ன கொடுத்துருவாங்க, sample standard deviation கொடுத்துருவாங்க, s1 square by n1 plus s2 square by n2, which is also normally distributed with n of 0, 1. Here sigma is not known. So third பார்த்தீங்கன்னா x1 bar minus x2 bar நமக்கு வந்து standard deviation ரெண்டுமே வந்து சேமா இருக்கும். அந்த கேஸ்ல we will take the sigma out. So 1 by n1 plus 1 by n2. அப்படி இல்ல sample standard deviation கொடுத்தா அதுவுமே சேமா தான் இருக்கும், x1 bar minus x2 bar divided by s divided by 1 by n1 plus 1 by n2. So these are the formulas for z statistics, calculation for z statistic. நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 5 ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஸோ நமக்கு இசட் ஸ்டாட்டிஸ்டிக்குன்னு இல்லை, எந்த டெஸ்ட்டு பண்ணுறோம், இசட் டெஸ்ட்னாலும் எஃப் டெஸ்ட்னாலும் டி டெஸ்ட்னாலும் டேட்டாவை வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸாக கொடுப்பாங்க, இல்லை டேட்டா டேரெக்டாகவும் கொடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட் us read the first example. A machine runs on an average of 125 hours. ஒரு மெஷின் வந்து 125 hours ரன் ஆகுது. அதில் a random sample of 49 machine as an annual average use அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 49 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சாம்பிள் சைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. சாம்பிள் சைஸ் n வந்து 49. நம்ம நம்பர் ஆஃப் சாம்பிளை வச்சு தான் டெஸ்டிங்கே சூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் இசட் டெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், டி டெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், எஃப் டெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் நமக்கு சொல்ல கிடையாது. அப்போ ரேண்டம் சாம்பிள் என்ன, இங்கே நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து 49, மோர் தென் 30 இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம என்ன வந்துடணும், இசட் டெஸ்ட் தான் வந்துடணும். இட் இஸ் அ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். இசட் டெஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். வி யூஸ் இசட் டெஸ்ட். அண்ட் தென் அடுத்து எதை டெஸ்ட் பண்ண போகிறோம், மீனா வேரியன்ஸாக ப்ரப்போர்ஷனான டேட்டாவை பார்க்கணும். ஸோ மீன் வந்தாலே கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் ஆஃப் மீன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு டெக்னிக்கலாக வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் டெஸ்ட் ஃபார் மீன். ஓகேவா? அப்புறம் பாருங்கள், இங்கே ஆனுவல் ஆவரேஜ் ஃபார் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் சாம்பிள் மீன். திஸ் இஸ் சாம்பிள் மீனை நம்ம எக்ஸ் பார் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதோட வேல்யூ 126.9. அப்புறம் மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து பாப்புலேஷனுக்கான மீன், பாப்புலேஷன் மீன். பாப்புலேஷன் மீனை நம்ம மியூ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 125 hours. 125. ஸோ அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 8.4 hour. எதுக்கானது, சாம்பிளுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் கிவன் வித் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8.4. So does this suggest to believe that the machines are used on average more than 125 hours? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 tailor 2 tailor செக் பண்ணணும். more than, less than, greater than
இல்லை ஸ்மாலர் தேன் அந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே நமக்கு என்னது 125 மோர் தென் 125 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வந்து ஒன் டெயிலுக்கான டெஸ்ட், 2 டெயில் இல்லை, 1 டெயில் ப்ராப்ளம். பாப்புலேஷன் வந்து 125 விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கிவன் டேட்டா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நல் ஹைபோதீசிஸ் எழுதணும். நல் ஹைபோதீசிஸ், நல் ஹைபோதீசிஸ் H0. H0 நம்ம என்னன்னு சொல்லுவோம், மியூ ஈக்குவல் டு மியூ நாட். பாப்புலேஷன் மீன் சாம்பிள் மீன் கொடுத்தாங்கன்னா மியூ ஈக்குவல் டு மியூ நாட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனா எப்படி எழுதலாம், there is no null hypothesis na there is no significant difference between population mean and sample mean. ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது பாப்புலேஷன் மீன் அண்டு சாம்பிள் மீனுக்கான வித்தியாசத்தை தான் செக் பண்ண போகிறோம். அப்போது தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் மீன் அண்டு சாம்பிள் மீன் அப்படின்னு தான் எழுதணும். பாப்புலேஷன் மீன் அண்டு சாம்பிள் மீன். தென் டிஃபைன் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸை நம்ம H1 அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, மியூ வந்து மோர் தென் 125 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, மோர் தென். ஸோ இது வந்து 1 டெயில், மோர் தென் அப்படின்னா ரைட் டெயில். 125 விட அதிகம், நார்மல் டேபிளில் 125 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ரைட் சைடு தான் இட் இஸ் ஸ்கியூட். அப்போ 1 டெயில்லேயே இது வந்து ரைட் டெயில், லெஸ் தென்னா லெஃப்ட் டெயில். ஸோ அப்போ இதோட நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன, there is a significant difference. There is a significant difference between population mean and sample mean. ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் நமக்கு ஈஸியாக என்ன எழுதலாம், நல்ல ஹைபோதீசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ் எழுதலாம். there is no significant difference between population mean sample mean. there is a significant difference between population mean sample mean. இல்லை ரெண்டுமே 2 சாம்பிள் கொடுத்தாங்கன்னா there is no significant difference between 2 sample means. there is a significant difference between 2 sample means. இவ்வளோ தான் நமக்கு எழுத போகிறது. ஸோ அண்டர் திஸ் அசம்ஷன் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கை கால்குலேட் பண்ணலாம். அண்டர் H0, under H0 the test statistic, the test statistic Z ஃபார்முலா எடுக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Z x bar மியூ, டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x bar கொடுத்துருக்காங்க, மியூ கொடுத்துருக்காங்க, S n. அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும். x bar மியூ SN கொடுத்துருக்காங்க. சிக்மா நாட் நோன், ஏன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்ததுனால we are choosing this formula. ஸோ ஆஸ் பர் கிவன் டேட்டா நம்ம இந்த 5 ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி Z ஸ்டாட்டிஸ்டிக் கால்குலேட் பண்ணணும். ஸோ S டிவைடட் பை √10. ஸோ x பாரோட வேல்யூ என்ன, 126.9 மைனஸ் மியூவோட வேல்யூ என்ன 125. ஸோ எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.4 டிவைடட் பை என்னோட வேல்யூ 49. சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ கேல்சி எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 126.9 மைனஸ் 125 கொடுத்தா நமக்கு என்ன வந்துடும், 1.9 டிவைடட் பை 8.4 ரூட் ஆஃப் 49 நமக்கு என்ன, நமக்கே தெரியும், இட் இஸ் 79. ஸோ இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க, 1.9 இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது, 1.2 வருது. மறுபடியும் இதையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது,
1.5833 அப்படின்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்டாட்டிஸ்டிக். இதான் இசட்டோட வேல்யூ 1.5833. இதுதான் நம்மளோட என்ன வேல்யூ? calculated value. This is our calculated value of Z. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்து கொடுத்துருக்கிற விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறதா ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இங்கே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஆமாம் கொடுத்துருக்காங்க. 0.05 லெவல். 0.05னா நம்ம எவ்வளோன்னு சொன்னோம்? 5% லெவல். ஸோ அட்டு 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். நம்ம கொடுக்கலனாலும் 5% எடுத்துக்கணும். கொடுத்தா மட்டும்தான் 5%ஆ 1%ஓ அதுக்கான வேல்யூ எடுக்கணும். ஸோ அட்டு 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். At 5% level of significance, the table value of Z. எவ்வளோ டேபிள் வேல்யூ ஆஃப் இசட்? ப்ராப்ளம் வந்து ஒன் டெயில் ப்ராப்ளம் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்கு. ஸோ லாஸ்ட் லெக்சர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸில் டேபிள் வேல்யூ கொடுத்துருந்தேன். ஸோ லெட் அஸ் ரீகால் த டேபிள் வேல்யூ. ஒன் டெயில் டெஸ்ட்டுக்கு 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்கு டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.645. 1.645. ஸோ லெட் அஸ் ரைட் தி இன்ஃபரன்ஸ் தென். கன்க்ளூஷனுக்கு வருவோம். inference at 5% level, at 5% level of significance, the calculated value of Z. Calculated value of Z எவ்வளோ? 1.5833. It is less than the table value of Z. 1.645. ஸோ இப்போவுமே நம்ம கால்குலேட் பண்ணுற வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கணும். டேபிள் வேல்யூ தான் மேக்ஸிமமாக இருக்கணும். அந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? H0 is accepted at 5% level. ஸோ மேக்ஸிமமாக இருந்தால் H0 is rejected at 5% level, H1 is acceptedனு எடுத்துக்கணும். இந்த வேல்யூவோட அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ H0 acceptedனா அண்டர் H0 நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் கண்டுபிடி acceptedனு சொல்லிட்டோம். வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் H0? there is no significant difference between population mean and sample mean. இதுதான் கன்க்ளூஷன். therefore there is no significant difference between population mean and sample mean. ஸோ அதான் நம்மளோட அசம்ஷன். H0 வந்து mu equal to mu naught is 125. அப்போ நம்ம கேட்டிருக்கிறது மோர் தென்னான்னு கேட்டாங்க. மோர் தென்னாக இருந்ததுன்னா நமக்கு என்ன வந்திருக்கணும்? H1 is accepted அப்படின்னு வந்திருக்கும். ஸோ தட் இட் இஸ் நாட் மோர் தென், இட் இஸ் ஈக்குவல். அப்போது கன்க்ளூஷனை நம்ம எழுதுனா எப்படி எழுதலாம்? ஸோ we suggest that என்ன கேட்டிருக்காங்க ப்ராப்ளத்தில்? does this suggest to believe that the machines are used on the average more than 25? ஸோ நமக்கு ஈக்குவல் தான் கிடச்சிருக்கு. இட் இஸ் நாட் மோர் தென். ஸோ suggest that to believe the machines are used on the average of
not more than 125 hours annually. ஸோ இவ்வளோ தான்ப்பா டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸில் ப்ராப்ளம் ரீட் பண்ணி நம்பர் ஆஃப் சாம்பிள் பாருங்கள். நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு லார்ஜ் சாம்பிளாக ஸ்மால் சாம்பிளாக. லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டில் எதை டெஸ்ட் பண்ண போகிறோம், டேட்டா மீன் கொடுத்துருக்காங்களா இல்லை வேரியன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களா. டெஸ்டிங் ஆஃப் மீன்னா மீன் வேரியன்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இது மீன் இன்வால்வ் ஆச்சுனாலே அது என்ன டெஸ்ட்டு தான், மீனுக்கான டெஸ்டிங் தான். டெஸ்டிங் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன். அப்புறம் எந்த மீன் கொடுத்துருக்காங்க, சாம்பிள் மீன், பாப்புலேஷன் மீன். அதுக்கான ஃபார்முலாவை சூஸ் பண்ணி எடுக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் தி இதர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டர் த அசம்ஷன் H0 அண்ட் H1. கால்குலேட் பண்ணிவிட்டு சிக்னிஃபிகண்ட் லெவல் கொடுத்தாங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கங்க, 1% 5%. அப்படி இல்லை அப்படின்னா யூஸ்வலாகவே 5% லெவல் எடுத்துக்கிட்டு டேபிள் வேல்யூ பாருங்கள். டேபிள் வேல்யூவோட கால்குலேட்டட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் லெஸ் தானாக இருந்துச்சுன்னா H0 அக்செப்டட், அப்படி இல்லைனா H0 இஸ் ரிஜெக்டட். ஓகே, திஸ் இஸ் த வே வி ஹவ் டு டூ ப்ராப்ளம்ஸ் ஆன் இசட் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்க்கலாம். வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது எல்லா ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.